வணக்கம் சொந்தங்களே, இன்றைய தினம் பல முக்கியமான விடயங்களோடு உங்களை சந்திக்கின்றோம். இப்பொழுது முன்னாள் பதில் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை இப்பொழுது இலங்கை போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நீதிமன்றத்தினால் பிடிபிராந்து அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இதுவரை நீதிமன்றத்திலே ஆஜராகவில்லை. இது தொடர்பாக இன்றைய தினம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். பதில் பொலிஸ் மா அதிபர் அவர்கள் இதுவரை நீதிமன்றத்திலே ஆஜராகவில்லை. அவருக்கு எதிராக வழக்கு விசாரணை நிலுவையாக இருக்கின்றது. அவர் நீதிமன்றத்திலே ஆஜராகாவிட்டால் அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கையகப்படுத்த முடியும் என்று இப்பொழுது அறிவித்திருக்கின்றார். அதே போன்று நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ வாகனம், அதே போன்று உத்தியோகபூர்வ போலீஸ் பாதுகாப்பு, ராணுவ பாதுகாப்பு உட்பட அனைத்தினையும் உடனடியாக நீக்குமாறும் இப்பொழுது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டமானது வவுனியாவிலே இடம்பெற்றது. பதில் பொதுச் செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இதன் பின்னர் ஊடகங்களிடம் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதன் பொழுது அவர் இலங்கை தமிழரசு கட்சியானது இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். அதே போன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் கொழும்பிலே அவர்கள் போட்டியிடுவதில்லை என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். இப்பொழுது பல்வேறு கட்சிகளும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தங்களது வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற முனைப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி கூட இந்த முனைப்பிலே இப்பொழுது ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை ஜாழ் போலீஸ் நிலையத்தினுடைய பதில் பொறுப்பதிகாரி அவர்களுடைய மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக இப்பொழுது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவர் தலைமறைவாகி இருக்கின்றார். வாகன சாரதி ஒருவரிடமிருந்து அவர் மதுபோதையிலே வாகனம் செலுத்தியதாக ஜாழ் போலீசாரினால் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கினை இல்லாமல் செய்வதற்காக அந்த வாகன சாரதியிடமிருந்து அவர் இந்த லஞ்சத்தினை பெற்றிருக்கின்றார். ஆனால் லஞ்சம் பெற்ற பின்னரும் கூட அந்த வாகன சாரதி நீதிமன்றத்தினால் 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் அவர் ஜாழ் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இது தொடர்பாக முறைப்பாடு செய்திருக்கின்றார். இதன் பின்னர் விசாரணைகளை மேற்கொண்ட குற்ற புலனாய்வு பிரிவினர் அந்த பதில் பொறுப்பதிகாரியுடைய மகனினை தேடிச் சென்றிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது தலைமறைவாக இருக்கின்றார். இந்த சம்பவத்தின் பின்னர் இப்பொழுது ஜாழ் பிரதி பொலிஸ் மா அதிபர் இப்பொழுது அந்த பதில் பொறுப்பதிகாரியினை உடனடியாக முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்திருக்கின்றார். நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் பரவலாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயம், யாழ்ப்பாணத்திலே ஒரு யூடியூபர் உதவிகள் செய்வதாக கூறி ஒரு பெண் மாணவியிடம் பலவந்தமாக பேசிய விடயம், தகாத முறையிலே பேசிய விடயம் நேற்றைய தினம் சமூக ஊடகங்களிலே மிக பிரபலமாக பேசப்பட்டது. இதன் பின்னர் அந்த யூடியூபருக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு அலைகள் சமூக வலைதளங்களில் கிளம்பியிருந்தன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் இது தொடர்பாக முறைப்பாடுகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அவர் அந்த யூடியூபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவைதான் இன்றைய தினம் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கலாம்.